ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்கான நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு புதிய வாரத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள் மத்தியில என் ஆண்டவர் எவ்வளவு பெரியவராக, உண்மையுள்ளவராக, சர்வ உள்ளவராக நீர் இருந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்தில் வர பண்ணின ஒரு வாதையும் எங்களுக்கு வர பண்ணலை. பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடலை. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகலை. விபத்து நேரிடலை. வருத்தங்களோ சஞ்சங்களோ தவிப்புகளோ ஓடி போயின. சுக செய்திகளை கேட்டோம், அற்புதங்களை கண்டோம், ஆச்சரியங்களை பார்த்தோம். இந்த ஓய்வு நாளுக்குள்ளே பிரவேசித்த பொழுது அங்கே பலவிதமான நன்மைகளை கண்டோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த வாரத்தை தொடங்கும் முன்பு இந்த மாதத்தின் இறுதி நாட்களில் இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தாசி அனுப்பி இந்த மாதத்தின் முடிவுக்குள்ளாக அதியாகமம் 12 எங்களை கொடுத்த வசனத்தின்படியே, ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே, லேவியராகமம் 26 அதிகாரம் 10 வசனத்தின்படியே கர்த்தர் எங்களை நித்தமும் ஆசீர்வதிக்க முடியாது. வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்க முடியாது. நாங்கள் சாட்சியாய் அடுத்த மாதம் கடந்து போக முடியாது. ஆச்சரியங்களாக எங்கள் பிள்ளைகள் அடையாளங்களாக மாற முடியாது. கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சுஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலே, வேலைக்காரன் சுஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுஸ்தமானானே. சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி சுத்தமானாரே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கடலில் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. என்னோட சேர்ந்து பாடுங்க. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கைகளை உயர்த்தி, மனுஷரால் இது கூடாததான், தெய்வத்தால் எல்லாம் கூடும். என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஆபிரகாம் சாராளை பார்த்து, மரியாளை பார்த்து தேவனால் எல்லாம் கூடும். அந்த சீஷர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், என் தேவனால் எல்லாம் கூடும். இரண்டும் குழந்தைக்காக கத்த சொன்ன வார்த்தை. மூன்றாவது பிசாசை விரட்டும்படியார் அதிகாரம் கொடுத்து அவர் சொன்ன வார்த்தை, உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் இவைகான பிசாசு வெளியேறாது என்று சொல்லி, மனுஷரால் கூடாத சில காரியங்கள் தேவனால் கூடும். இதெல்லாம் உங்க மனுஷரால் கூடாது என்று நீங்க முடிவெடுத்திருக்கிறீங்க. மருத்துவர்கள் கைவிட்டாங்க, மனுஷங்க கைவிட்டாங்க, கணவன் கைவிட்டாங்க, மனைவி கைவிட்டாங்க, பிள்ளைகள் கைவிட்டாங்க. இது மனுஷரால் ஆகாது, உதவி செய்ய மாட்டாங்க, நமக்கு ப்ரமோஷன் கிடைக்காது, நமக்கு படிப்புல தேர்ச்சி கிடைக்காது என்று கைவிடப்பட்ட நிலையில அற்ற சொல்ற வார்த்தை நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லுகிறேன். மனுஷரால் இது கூடாது, ஆனால் தேவனால் கூடும். சேர்ந்து சொல்லுங்க. மனுஷரால் இது கூடாது, என் கர்த்தரால் கூடும். திரும்ப சொல்லுங்க.
மனுஷரால் இது கூடாது, என் கிறிஸ்துவால் கூடும். மனுஷரால் கூடாதது என் ஆவியாரால் கூடும். குழந்தையே பிறக்காது. ஃபர்டிலிட்டி சென்டராக போயிட்டேன், 15 இயர்ஸ் காத்திருந்தேன். எஸ், மனுஷரால் கூடாது, என் தேவனால் கூடும். இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு, அலர்ஜிக்கு மருந்தே இல்லை, என் தேவனால் குணமாக்க முடியும். இருதயம் அடைப்புகளை நீக்கும், நீர்க்கட்டிகளை குணமாக்க முடியும், ஃபைப்ராய்ட்ஸை நீக்க முடியும், குடும்ப பிரச்சனைகளை, கோர்ட் கேசஸ்களை கர்த்தர் நிர்மூலமாக்க முடியும். ஞானத்தை பேதைய ஞானவானாக மாற்ற அவராலே கூடும். பலவீனனை பலவான மாற்ற அவராலே கூடும். பைத்தியங்களை அறிவாளிகளா, ஞானிகளா மாற்ற அவராலே கூடும். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த வாரத்தில் வரவேற்கிறேன். உங்களுடைய உதவி, உங்களுடைய ஜெபம் நம்ம ப்ரேயரை மட்டுமாய் நடத்தி வருகிறது. கர்த்தர் அநேக இடங்களிலே பயன்படுத்தி வருகிறார். வித்தியாசமாக பயன்படுத்தி வருகிறார். நேற்று தினத்தில் வாலிபர் கூடுகை நடந்தது. அதில் 250 பேர் கர்த்தர் அதில் பங்கு பெறும்படியாகவும் அவர்களுக்கான நல்ல ஆலோசனை கொடுக்கும்படியாகவும் செய்தார். மாலையிலே ஒரு ஹீலிங் கன்வென்ஷனில் திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடத்துல பேசும்படியான உதவி செய்தார். எல்லாம் உங்களுடைய ஜெபம்தான். என்னால் ஆனதல்ல, கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆனால் கர்த்தர் நடத்துகிறார். அங்கே ஒரு சாட்சி வந்தது. அதை நான் சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்போது இந்த நாளிலே செய்திக்குள்ள கடந்து போகிறேன். நல்ல கவனிங்க, சாட்சி இது. என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த சம்மரில் பயங்கர வெக்ஸ் ஆகிட்டேன். ஒரு சண்டே நான் கோயில் இருக்கவே எனக்கு இருக்கும் இல்லை. எந்த கோயில் இங்கே ஏதாவது முடிவு பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு கோயில், நான் சொல்ல விரும்பல. அந்த கோயிலில் என்னால் இருக்கவே முடியல, பிரசங்கிக்க முடியல. அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன். ஆண்டவரே, எவ்வளோ நடத்தினீங்க, இப்போது நான் எவ்வளோ ஜெபித்தேன், ஆனாலும் என்னை கைவிட்டீங்களே, ஆலயத்தில் என்னால் நீடித்து இருக்க முடியலையே. இந்த கண்ணீரோடு கூட தான் நான் கிளம்பி போனேன். நான் போகும் பொழுது ஒரு தம்பிக்கு கால் அடித்தேன், ஒரு ஐயருக்கு. அவன் கால் அடித்து, தம்பி, நான் அந்த வழியாக தான் போகிறேன், என் வீட்டுக்கு போகிறேன். உங்கள் பாஸ்டேட்டில் ஏதாவது ஒரு கிராம சபையில் என்னை பேச அனுமதிப்பியான்னு கேட்டேன். நல்ல கவனிங்க, நான் நகர்ப்புறத்தில் இருக்கிறேன். எனக்கு எல்லா சண்டேயும் நான் பிஸியாக இருப்பேன், எல்லா டேயும் பிஸியாக இருப்பேன். எனக்கு ஒரு நாள் கூட ஃப்ரீ இல்லை. ஆனால் ஃப்ரஸ்ட்ரேஷனில் கேட்குறேன், தம்பி, ஏதாவது ஒரு கிராம சபை எனக்கு நீங்கள் திறந்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நான் சண்டே கிளம்புறேன், என்னால் இங்கே இருக்க முடியல. ஸோ போகிற வழியில் ஏதாவது ஒரு சபை இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அந்த தம்பி பாவம் யாருக்கோ புக் பண்ணி வைத்திருந்ததை சொல்லி எனக்கு அந்த சபையில் பேசும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த தம்பியும் அந்த ஐயரும் எனக்கு உதவி செய்தார். அப்போ நான் யாருமே தெரியாதாங்க, செயலர் தெரியாது, பொருளை தெரியாது, யாரோ ஒரு ஐயர் வராங்க அப்படின்னு மாத்திரம் தெரியும். நான் கடைசி ரோவில் உட்காந்தேன். நானும் என் மனைவி, என் மகளை கூட உட்காந்தோம். உட்காந்துட்டு நான் போய் ஊழியர்கிட்ட பேசினேன். ஐயா, இந்த மாதிரி தான் தம்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஐயா வாங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் இல்லை, நான் அங்கி போட்டு பேசினேன்னா, அங்கி போடாமல் பேசினேன்னா என்றெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ நான் பேச ஆரம்பித்தேன். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனோட எனக்கு வந்த ஒரு தாட் என்னென்னா, எனக்கு ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளையும் ஆச்சரியங்களையும் அற்புதங்களை செய்திருக்கிறார். யூட்ரஸ் ரிமூவ் பண்ண வேணும் அப்படின்னு சூழ்நிலையில் யூட்ரஸை அங்கே வைத்தார். டாக்டருக்கு பெரிய ஆலோசனை கொடுத்து, டாக்டர் கூடாதுன்னாங்க, தெய்வம் கூடும் அப்படின்னாரு. அதே மாதிரி கரு தரிக்காது என்று மருத்துவர் சொன்னாங்க, கரு தரிக்க ஆண்டவர் பண்ணார். யூட்ரஸ் வீக்குன்னு ஆண்டவர் சொன்னாங்க, கர்த்தர் யூட்ரஸை
பலப்படுத்தினார். என்னுடைய மனைவி இதை கட்டி இருக்கு, அது கேன்சராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பயாப்ஸ் போனாங்க. ஆனால் கர்த்தர் 3 days கழிச்சு அது ஒன்றும் இல்லை, நார்மல் கட்டி என்று எங்கள் நெஞ்சில் சுமையை அவர் இறக்கி வைத்தார். கண்ணீரை களிப்பாய் மாற்றினார். இப்போ யூட்ரஸ் மாத்திரம்தான் இருக்கு. இன்னைக்கு அநேகருக்கு இந்த சாட்சி பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இருந்த சூழ்நிலையோ ஃப்ரஸ்ட்ரேஷன், கண்ணீர், ஐயோ மாற்றிட்டாங்களே, இனி நான் என்ன பண்ணுவேன், எவ்வளோ கஷ்டம் இல்லை. ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர் அப்போ உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுமோ அதை விட 100 மடங்கு பிரச்சனை எங்களுக்கு ஏற்படும். அப்படின்ற சமயத்தில் நாங்கள் போனோம், பிரசங்கத்தை ஆரம்பித்து என் சாட்சியை சொன்னேன். நான் எங்கே நிறுத்தினேன்? ஒன்றுமில்லாத யூட்ரஸ், தைக்கப்பட்ட யூட்ரஸ், சுத்தமாக தைக்கப்பட்ட யூட்ரஸில் என் ஆண்டவர் அந்த யூட்ரஸில் முடியாது, கூடாது, நடக்காது என்று ரிப்போர்ட் எழுதப்பட்ட அந்த யூட்ரஸில், ரிப்போர்ட் எடுத்து கழித்து போடப்பட்ட அந்த யூட்ரஸில் கர்த்தர் 2 குழந்தைகளை வைத்தார். அல்லேலூயா. அது சொல்லிட்டு நான் ஒரு பிரசங்கத்தை பண்ணேன். என்ன பண்ணேன்னா எனக்கு தெரியாது. நான் என்னுடைய கண்களில் அவ்வளோ கண்ணீர், என் மனதெல்லாம் அவ்வளோ பாரம், என் தலையெல்லாம் அவ்வளோ வலி, என்னால் நிற்கக்கூட முடியல. ஆனால் எனக்கு மாத்திரம் ஒரு காரியம், நமக்கு செய்த நன்மையை நம்ம சொல்லிட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் என்னென்னா நடக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிரசங்கத்தை முடிச்சுட்டு நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். நேற்று நான் உங்களுக்கு சொன்னல, நேற்று நான் ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன்னு சொன்னீங்க, அதே சேம் சர்ச்சுக்கு தான் நான் போயிருந்தேன். போயிருந்தப்போ நான் அந்த 1 hour கன்வென்ஷன்லாம் முடிச்சுட்டு என்னை சாப்பிட கூப்பிட்டாங்க. நான் சாப்பிட போயிருந்த பொழுது ஒரு தம்பி, இதை இன்னைக்கு அவன் பார்ப்பான், அதனால தான் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு வேளை அவனுக்கு நேரம் இருந்தால் இது நான் லைவில் அவனோட கூட சாட்சியில் நான் ஒரு நாள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவன் பேர் அருண்குமார். அவன் சொன்னான், நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் பிரசங்கம் பண்ண வந்தீங்க ஐயா, அது வரைக்கும் குழந்தையே நிற்காமல் இருந்த என் மனைவிக்கு வாஷன் நிற்கலை, தடை, நெகட்டிவ் 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 நெகட்டிவ், இவங்க எந்த டெஸ்ட் எடுத்தாலும் அதில் நெகட்டிவ் 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 தான் வருமா. அவன் ரொம்ப கம்மியாக தான் சொன்னான் எனக்கு, நான் அது மாத்திரம் சொல்கிறேன், நெகட்டிவ் தான் வரும். நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு, நாங்களும் ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் விசுவாசத்தோடு வீட்டுக்கு போனோம். ஒரே மாதத்தில் என் மனைவி கர்ப்பம் தரித்தாள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, என்னுடைய டெஸ்பரேஷன், என்னுடைய டிரான்ஸ்ஃபர், என்னுடைய கண்ணீர், என்னுடைய கஷ்டம், என்னுடைய துன்பம், இதெல்லாம் அனுமதிக்கிறார் என்று சொன்னார். ஆனால் இந்த 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 போகிற பாதை இருக்குல்ல, நான் நிச்சயமாக நானாக கேட்டுட்டு அந்த திருப்பாச்சூர் சர்ச்சுக்கு போனேன். அந்த தம்பிக்கும் அது தெரியாது. நானாக வாலண்டரியாக கேட்டு போனேன். யாரும் நகர சபையிலேருந்து கிராம சபைக்கு போக மாட்டாங்க. எனக்கு நகர சபையும் உண்டு தான், கிராம சபையும் உண்டு தான். எவ்வளோ ஃபியூ பீப்புள் இருந்தாலும் அதே தான், மோர் பீப்புள் இருந்தாலும் அதே தான். நான் இன்னைக்கு அதை கேட்ட பொழுது குழந்தை கிடைச்சது அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன், தம்பி நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தம்பி, ஐ எம் அ வெசல் தம்பி, நான் ஒரு பாத்திரம், நான் ஒரு ஆப்ஜெக்ட். நான் உங்களுக்கு தெரியும், நம்ம 2 பேரும் சேர்ந்து வேண்டணும். நான் சாட்சி சொன்னேன், நான் ஜெபம் பண்ணேன், நீ கண்ணீர் விட்ட, அந்நாளின் கண்ணீரை கண்டவர் உனக்கு ஒரு குழந்தை கொடுத்துரு. அந்த குழந்தை பிறந்திருக்கு, வளர்ந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம். அப்போ தான் யோசித்தேன், ஆண்டவர் ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபரில், ஏதோ ஒரு கண்ணீரில், ஏதோ ஒரு மாற்றத்தில் அவருடைய பர்பஸை அவர் நிறைவேற்றார். இந்த நினைக்கும் போது நான் என்ன இன்னும் ஆழமாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நினைப்போறேன்னா, ஏன்னா அப்படி அழகழிச்சு கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்தோம், இங்கே ஒரு அழகான தம்பதிக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கிறது. அதுவும் அந்த ஜெபத்தில், அந்த சாட்சியில் அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தினாலே, கர்த்தரின் வல்லமையினால ஒரு அதிசயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் ஆவியினாலே. ஸோ அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஒருவேளை நான் போனாலும் அந்த குழந்தை இந்த உலகத்தில் உயிரோடு இருந்து சாட்சியாக சொல்லும். என்ன சொல்லும்? அவங்க அப்பா அம்மா இப்போ சொல்லுவாங்க,
யாரோ ஒருவர் வந்தாரு, பாசிங் கிளவுட் மாதிரி வந்தாரு. அவர் சாட்சியை சொன்னார், ஜெபம் பண்ணோம். அப்ப கர்த்தர் எங்கள் கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை வளர்ந்து சொல்லும். நான் எப்படி பிறந்தது தெரியுமா? யாரோ ஒருத்தர் வந்தாரு, அவரு யாருன்னு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இருந்த சூழல் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இனி கூட நீங்க போகிற பாதை இப்படிதான் இருக்கா? அந்த பாதையிலும் கூட உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் ஊற்றா, காரணியா, காரணங்களா, பாத்திரங்களா அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நடத்துவார். ஆமென். இன்றைக்கு 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்துல எனக்கு அந்த ஓடிக்கொண்டே இருந்தது. சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே, இந்த வாசல் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது, நீ கோடா கோடியாய் பெருகுவாய், பகஞ்சனின் வாசலை உன் சந்ததியர் சுதந்தரிப்பார்கள். நல்ல சத்தம் வராமன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசல்னா நான் ஏற்கனவே சொன்னேன், நிலைக்கால்னா வீடு, வீடுனா அறைகள், குடும்பம், ஃபேமிலி, இதெல்லாம் தான் அடங்கும். இங்க என்ன சொல்றாரு? நாளை நேரத்திலே சமாரியாவில் உங்க வீட்டுல வாசலில் 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. நாளைக்கு அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங்ஸ் உங்க வாசலிலே காத்து கொண்டிருக்கிறது. ஆமேன் சொல்லுங்களேன். வந்துருச்சு. பரலோகத்தின் வாசலை அவர் திறந்துட்டார். பொக்கிஷ சாலையை திறந்துட்டார். அவர் ஆயுத சாலையை திறந்துட்டார். ஆயுத சாலை எதுக்கு? நமக்கு விரோதமாய் வந்து போராடுகிற மனிதன் கெட்ட வார்த்தையில பேசி, அசிங்கமா பேசி, கேவலமா நடத்தி, அவனுக்காக என்ன திறக்கப்படும் தெரியுமா? ஆயுத சாலை திறக்கப்படும். ஆயுத சாலையில ஆயுதங்கள் வரும். அம்பு, ஈட்டி, கடவார், ரைஃபிள், துப்பாக்கி, ஏவுகணைகள் எல்லாம் வரும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆனா பொக்கிஷ சாலை வாசலை திறப்பார் அவர். வெங்கல கதவுகளை அவர் முறித்து, இரும்பு தாழ்பால்களை அவர் ஒடித்து, வெங்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களை வாசல்களிலே கொண்டு வந்து அவர் சேர்ப்பார். அப்படி சொல்றாரு. இந்த மா கோதுமை இதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையின் பிளஸ்ஸிங்கா எடுத்துக்கோங்க. என்னென்ன வந்தது? மரக்கால் கோதுமை மா. நீங்க அதை எங்கோட ஒப்பிடணும்னா, நான் ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு சொல்லி முடிச்சிடும். எங்கோட ஒப்பிடணும்னா, ஒண்ணுமே இல்லாம வந்து ரூத்து நகோமியும் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லாம வராங்க. கணவனை இழந்துட்டாங்க, கணவர்களையும் இழந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, பஞ்சம் பொழைக்க வந்திருக்கிறாங்க திரும்பவும் பெத்லகேமுக்கு. அப்போ இந்த எஜமான் சொல்றான், போவாஸ், உன் மடியை விரி, நான் அதுல மரக்கால், எத்தனை மரக்கால் தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு, 3ஆ 5ஆ தெரியல, 3 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 3 மரக்கால் வார்கோதுமையை அவன் போட்டான். அவன் மாமி கேட்குறாங்க, இது எங்கிருந்து வந்தது? போவாஸ் கொடுத்தான். பொறுக்கி கொண்டிருந்தவங்கள, இல்லை நீ பொறுக்காத மகளே, உன் மடியில நான் மரக்கால் கோதுமையை போடுகிறேன். அதோடு கூட நிறுத்தல. அந்த மரக்கால் கோதுமையை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு சென்று மாமிக்கும் கொடுத்து அந்த உறவை இன்னுமா ஆழமா தாய் பிள்ளை போல இருந்து மாற்றிக்கொண்டு அந்த உறவுல அவர் சொல்றா, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய். எங்க பொறுக்குனாங்களோ அதே இடத்துல கர்த்தர் எஜமானையாக மாற்றினார். உங்களுக்கு அது செய்வார்.
உங்களுக்கு அதை செய்வார். நாங்க எந்த இடத்துல ஏமாந்து, எந்த இடத்துல வேதனையோடு நின்றோமோ, யார் முன்னாடி அவமானத்தோடு நின்றோமோ, வேலைக்காக, உயர்வுக்காக, கல்விக்காக ஒரு கை கட்டி எங்கெல்லாம் நின்றோமோ அந்த இடத்தெல்லாம் கர்த்தர் அந்த இடத்தையே கொடுத்து எஜமானா மாற்ற, எஜமானியா மாற்ற கர்த்தர் உண்மையிலோராக இருக்கிறார். சேக்கல் 2 மரக்கால் வால் கோதுமை விற்கப்படும் என்றார். இங்கதான் நான் சொல்ல விரும்புகிற காரியம், அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, கவனிங்க, நீங்க இடையில என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சொல்றாரோ தெரியல, காலையில வந்துடுறாரு, என்ன பேசுறாரு புரியல. இப்படி இருந்தா கிடைக்கவே கிடைக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க. மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக கர்த்தர் வானத்து மதகுகளை உண்டாக்கினாலும், வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும், மதகுனா தண்ணி, மதகு தெரியும்ல உங்களுக்கு, தண்ணியை அடை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மதை எடுத்துட்டாங்கன்னா தண்ணி அப்படியே விடாது. ஃபார் எக்ஸாம்பிள் டேம்னு வச்சுக்கோங்களேன். டேம் அப்படி போட்டு வச்சிருப்பாங்க. நீங்கள் அதை அந்த இதை திருப்புனா, அந்த வீலை திருப்புனா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கதவோ அல்லது அந்த அயனோ இறங்கும்போது தண்ணி பிரவாகித்து வரும். அது அவ்வளோ இத்தனை சென்டிமீட்டர் தண்ணி விட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுதான் மதகு. அதுலேருந்து எப்படிப்பட்ட வாட்டம், கஷிங் வாட்டர், அப்படியே அடிச்சு தள்ளும் வேகம். அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி தயார் பண்ணலாம். எத்தனையோ கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் வரும். அதான் மதகு. அவன் எவ்வளவு ஏளமா சொல்றான் பாரு, வானத்துல மதுகளை திறந்தாலும். அவன் எவ்வளவு கேவலமா சொல்லியிருக்கிறான் பாருங்களேன். நம்ம கூட சில நேரங்களில் நம்ம அதுதான் சொல்லுவோம், ஆண்டவரே நம்பாங்க, இதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? நீங்க என்னமோ சொல்றீங்க, பைத்தியக்கார மாதிரி பேசுறீங்க நீங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குது? ரூத் ஆன மாதிரி என்னால் ஆக முடியுமா? அன்னாள் ஆன மாதிரி ஆக முடியுமா? எசேக்கியா ஆன மாதிரி ஆக முடியுமா? நாம் மோசே ஆன மாதிரி ஆக முடியுமா? ஆபிரகாம் மாதிரி, யாக்கோபு மாதிரி, ரெபேக்கால் மாதிரி, யோபு மாதிரி, புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ புனிதர்கள் இருந்த என்னால் ஆக முடியுமா? சொல்றாரு, நடக்குமோ நடக்குமா? நேற்று முன்னாடி நாம் பார்த்தோம், கூடுமானால் எங்க அந்த குஷ்ரோகி, உமக்கு சித்தமானால் உங்களாகும், உமக்கு சித்தமானால் கொஸ்டின் மார்க் உமக்கு கூடுமோ? யாரு? நேற்று நம்ம பார்த்தோம், 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்கினால் போதுமோ? இது போதுமா கூடுமா? அப்போ ஆண்டவர் இங்க சொல்றாரு, இதோட நிறுத்துறேன், நடக்குமா என்றால் அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஆண்டவரிடத்துல ஒரு நாளும் சொல்லாதீங்க நடக்குமா. அது ஒருவேளை வரும், மனுஷங்க கண்டிப்பா வரும். நான் ஒன்றும் பெரிய பக்திமானோ அல்லது பரிசுத்தவானோ பெரிய அந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் மாதிரியோ நான் இல்லவே இல்லை. நானும் பல நிலைமைகளை நடக்குமா இது அப்படின்லாம் கூட யோசிச்சிருக்கிறேன். ஆனா நானும் கற்றுக்கொள்கிற ஒரு பாடம், நடக்குமா நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை நடக்கும். இப்படி வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நாம் சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும், 3 முறையா சொல்லணும். நடக்கும், எனக்கு பிள்ளை பிறக்கும், எனக்கு திருமணம் நடக்கும், எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு தீசிஸ் கிடைக்கும், எனக்கு வியாதி நீங்கும், எனக்கு வீடு கிடைக்கும், எனக்கு பிஸ்னஸ் கைக்கூடி வரும், என் பிள்ளைகளுக்கு, என் கோர்ட் கேஸுகளுக்கு ஜெயம் கிடைக்கும், எனக்கு விரோதிகள் அழிக்கப்படுவார்கள், அவர்கள் நிர்மூலமாவார்கள், அவர்கள் இல்லாமல் போவார்கள், இயேசுவின் நாமத்தில் நடக்கும். அதுக்கு அவன் சொல்றான், உன் கண்களால் அதை காண்பாய், ஆனாலும் அதை சாப்பிட மாட்டாய். ஆமென். நடந்தது உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்ல விரும்பல, எல்லாருக்கும் தெரியும். அவன் சாப்பிடவே முடியல, அவன் பார்த்தான், ஆனா அவனால சாப்பிட முடியல. காரணம், அவனை மிதிச்சே கொண்டு போட்டாங்க,
வாசல்ல. எந்த வாசல்ல வருமா அப்படின்னு கேட்டானோ அதே வாசல்ல அவனுடைய ஜீவன் போயிட்டு. ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இன்று சரீரத்துல எந்தெந்த வியாதிகள் இருக்கிறாங்களோ எல்லாவற்றிலும் முடியாதுன்னு மருத்துவம் சொல்லியிருந்தா கூட, ஆட்டிசமும் முடியாது, எஸ் அப்படின்னு உலகம் எழுதி கொடுத்தாலும், குழந்தை பிறக்காது எழுதி கொடுத்தாலும், வேலை கிடைக்காது எழுதி கொடுத்தாலும், தேவனால் கூடும். வானத்தின் மதகுகளை அவரால் திறக்க முடியும். ஏன் வானத்தையே பிளக்க முடியும். வானத்திலிருந்து அவர் இறங்கி வர முடியும். அவர் மன்னாவை வானத்திலிருந்து தானே கொடுத்தார். 5 அப்பம் 2 மீனை வானத்திலிருந்து தானே வந்தார். பொக்கிஷங்களை வானத்திலிருந்து தானே கொடுக்கிறார். ஆயுத சாலைகளில ஆயுதங்களை வானத்திலிருந்து தானே கொண்டு வருகிறார். அவர் வானத்தில் இருக்கிறார். அவர் நமக்கு செய்வார். என்ன வேணுமோ கேளுங்க, கையை உயர்த்தி எனக்கு செய்யுங்க. என் துன்மார்க்கேன், எனக்கு விரோதமாக எழும்பின துன்மார்க்கேன், அவன் அழிந்து போனோம் இயேசுவின் நாமத்தில். என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வரணும். என் பிள்ளைகள் ஆச்சரியங்கள் அடையாளங்களாக இருக்கணும். என் குடும்பத்தில் வறுமையே நீங்க, சண்டைகள் சச்சரவு குழந்தை இன்மை எல்லாம் நீங்க. பிசாசின் வல்லமையிலிருந்து இந்த பிள்ளைகள் விடுதலையாகும். நடக்க முடியாத நரம்புகளில் இருக்கிற அடைப்புகள் விலகணும். கண்கள் தெரியணும். கால்கள் நடக்கணும். டயபெட்டிக் குணமாகணும். சிறுநீரகம் குணமாகணும். இருதயம் சுகமாகணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.